வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம், பகுதி 47. கும்பகர்ணன் வதை படலத்தில் இன்று சுக்ரீவனும் கும்பகர்ணனும் போர் புரிதல். முறுக்கினர் இருவரும் முறை முறையே, உருக்கினர் இருவரும் இடையிடையே, இருக்கினன் நிருதன் பொறுக்கிலா வகை, பின் இழுத்து போயினன் இலங்கை வரை. கதறின கவிக்குலம், ஆர்த்தன அரக்கர்குலம், நடுங்கினர் வானவர், ஒடுங்கினர் வானரர். போர் புரிகிலேன் உன்னோடு என்ற அனுமனோ பெருங்கரம் பிசைந்தபடி பின் சென்றான். ராமன் சினத்துடன் விரைந்து இலங்கை நகர் வாயிலை அடைதல். அடைப்பேன் இம்மாநகர் வாயிலை என தொடுத்தான் அண்ணல் அம்பினை மழை என. மதிலை நெருங்கிய கும்பகர்ணனோ மலைத்தான், கமலக்கண்ணனை கண்டதும் திகைத்தான். மடித்த அவன் வாய் கொழும் புகையை கக்கின, துடித்த புருவங்களுடன் சீற்றமாய் கத்தினான். காக்க இவன் பொருட்டு நீ வந்தாய் எனினும் பாக்கியமே நினையான் இவ்விடம் கண்டது. வீரனே, வில்விடுத்து நீ இவனை வீடுவாயெனின், நல் கோதையும் சிறையினின்று பெயர்ந்தனள் ஆம். சொல்விடுத்தான் நிருதன். நின் குன்றனைய தோளினை குறைக்கிலேன் எனின், தோற்றவன் உனக்கு நான் வில் பிடிக்கிலேன் இனி. சூழ்விடுத்தான் ராமன். அகன்று உயர்ந்த அரக்கனின் நெற்றியை குறித்து விடுத்தான் அம்புகள் இரண்டினை. குருதி செந்நீர் கொப்பளித்து வழிந்தது, அருவியாய் பெருகி இருவரையும் வளைத்தது. இருவர் என்றது கும்பகர்ணனையும் சுக்ரீவனையும். தெரித்த குருதியால் கும்பகர்ணன் மயக்கம் எய்தினான், தெளித்த குருதியால் கதிரோன் மைந்தன் உணர்ச்சி எய்தினான். நெற்றியில் குத்தி ஒளி வீசியது கொற்றவனின் ஒற்றைச்சரம். அதை கண்டு கொண்ட சுக்ரீவனோ கை தொழுதபடி வாழ்த்தினான். கொண்டனன் நாணமும் பெரும் அவமானமும், விண்டனன் அரக்கனின் நாசி செவிகளை வேரோடும். வானரம் ஆர்த்தன, தானமும் ஆர்த்தது, வானவர் ஆர்த்தனர், அறமும் ஆர்த்தது. கும்பகர்ணனின் நாசி மற்றும் செவிகளை கடித்து கவ்விவிட்டான் சுக்ரீவன். செங்கண் அரக்கனின் வெங்கரத்தினின்று நீங்கிச் சென்றான் கவிக்குலத்தரசன். புன்னுடை செவியையும் மூக்கையும் கொண்ட அரக்கனோ வெக்கி தலை கவிழ்ந்தான். வீரமாய் வீசினான் தன் கேடயம். வாளுடை நெடும்படை மடிந்து மாய்ந்தது. வாளினை பெரிதாய் ஆட்டினான், அது வானரரை அறுத்து கூறிட்டது. சாம்பன் ராமனை தூண்டுதல். இதற்கு ஒப்பான இடுக்கேதும் இனி இல்லை. நீ தடுக்கிலையாம் எனின், குரங்கு சேனையை ஒடுக்கினை, அரக்கரை உயர்த்தினை என முடுக்கினன் ராமனை மூத்தவன் சாம்பன். ராமன் கும்பகர்ணனை எதிர்த்தல். இடியென அம்புகள் எய்தான் ராகவன், இறகென அவற்றை சிதைத்தான் ராக்கதன். முறுவலுடன் தொடுத்தான் கூறிய அம்பினை, அது முறித்தது அரக்கனின் ஒளிரும் வாளினை. மற்ற ஒரு வைரவாள் வாங்கினான், மாற்று வாளையும் ஆண்தகை துணித்தான். கேடையும் புரட்டிட அம்புகள் விடுத்தான், கவசம் துளைத்திட சரங்கள் எடுத்தான். வந்தது தசமுகன் விடுத்த மாப்படை, காத்தது அரக்கனை அந்நால்வகை படை. எடுத்தான் நிருதன் சூலம் ஒன்றினை, எதிர்த்தான் எதிர் நின்ற புருடோத்தமனை. மாப்படை பெரிய படை, புருடோத்தமன் புருடர்களில் உத்தமனான ராமன். இறந்து வீழ்ந்தது அரக்கர் தானை, இற்று வீழ்ந்தது ஆயுத சேனை. கரங்கள் கிடந்தன, சிரங்கள் கிடந்தன, உயிர் கொண்டு திரிவாரோ எங்குமே கிட்டிலர். அளவற்ற யானைகள் துடித்தபடி கிடந்தன, அதிர்குரல் தேர்களும் ஒடிந்தபடி கிடந்தன. அழகு குதிரைகள் அறுவட்டு மடிந்தன, அரக்க மாதரோ அழுதபடி அலைந்தனர். கும்பகர்ணனது விருப்பத்தை வினாவுதல். வாளோடு பெரும்படை இழந்தனை, வீரனாய் தனித்து நீ நின்றனை.
நின் உயிர் நினக்குத் தருவேன் போதியோ அன்றெனின் இன்றே சாதியோ. என்ன மூக்கோடு காது மறுவட்ட எங்கை போல் மூக்கிழந்த நானும் மீளலாகுமோ என்றவன் வென்று தீர்க என வீசினான் பெரும் குன்றம். திருநீரு போல் பொடித்து விழுந்தது அக்குன்றம். அண்ணல் தொடுத்தான் அம்பினை வரிசையாய். முக்கண்ணன் கவசம் காத்தது அவனை மிகச் சரியாய். அடுவடை தொடுத்த அண்ணல் கவசத்தை அறுத்தான். சுடருடை கவசமோ சரிந்தது தரையினில். கும்பகர்ணனுக்கு முக்கண்ணனால் சிவன் கொடுத்தது அக்கவசம். அடுபடை பாசுபதம். இது சிவ அம்பு. தண்டு கொண்டு அடித்தான் கும்பகர்ணன். தண்டத்தை துண்டாக்கினான் காகுந்தன். வாள் எடுத்ததும் கலங்கிய வானரர் காலெடுத்து காத தூரம் ஓடினர். தோள் நோக்கிச் சரம் துறந்தான் ஐயன். அரக்கனின் வாழ் பிடித்த வலக்கை அற்று வீழ்ந்தது. இலக்கை அற்றது இலங்கை என கலக்கமுற்றனர் ராக்கதர்கள். அற்று வீழ்ந்த வலக்கை எடுத்து அராத கையினால் ஆர்த்து எற்றினான். கொற்றவனோ வலக்கை இழந்த கும்பகர்ணனின் வேற்று கையையும் வேலையில் இட்டான். வேலை கடல். காலால் கலக்கினான் வானரச் சேனையை. வெங்கணையால் வீரன் நறுக்கினான் வலக்காலை. குந்தி நடந்தான் நிருதன் நெடுநிலம் குழிபட. அந்த காலையும் துணித்தான் அறம் நெறிபட. குந்தி நடத்தல் நொண்டியடித்தல். கை இரண்டோடு கால்களும் துணிந்தன. மெய் முழுவதும் வன் துளைகள் ஆயின. பெய்யும் வானிடை இடியை காட்டிலும் பெருத்து வளர்ந்தது அரக்கனின் சீற்றம். வாயினால் கடித்தான் நீள் நெடும் மலைகளை. காற்றினால் ஊதிட அழித்தது வானரங்களை. நாவினால் வளைத்து வீசினான் மாமலையை. நோக்கிய வள்ளலும் மலர்கரம் விதிர்ப்புற்றான். வியப்பால் அசைத்தல். கும்பகர்ணன் ராமன் ஆற்றலை புகழ்ந்து ராவணன் அழிவுக்கு இரங்கல். ஐயனே, நின் வில் தொழிற்கு முன்னம் 1000 ராவணர் அமைவிலர் அந்தோ. மையல் நோய் கொண்ட எம் மன்னன் உய்யும் நெறி அரிது அஃது என் எண்ணம். புகுந்து அடைந்த புறாவுக்காக தன்னுயிர் ஈந்தவன் சிபிராசன். அக்குலத்து நீவீர் எம் வினைகள் தீர்ப்பீர். கை கடைந்த எம்பியை காக்க கடவீர். கைக்கு அடைந்த எம்பி அடைக்கலமாய் வந்த தம்பி வீடனன். மூல முதற் கடவுளே, மூக்கு இல்லா முகத்தை எவரும் நோக்க முயலும் முன்னம் நீ நீக்குவாய் நின் கணையால் என் கழுத்தை. பின் போக்குவாய் கருங்கடலுள் என் நெடுஞ்சிரத்தை. வரம் கொண்டான் இனி மறுத்தல் வழக்கு அன்று என்று கும்பகர்ணனின் சிரம் கொய்தான். அச்சிரத்தை கரிய கடற்பரப்பில் கரைத்தான். ஆடினார் வானவர்கள் பாடினார் அரம்பை மாதர். பயம் தெளிந்தார் மாதவரும் வேதியரும். கூடினார் படை தலைவர் குடல் கலங்க. ஓடினார் அரக்கர் ராவணர்க்கு உணர்த்த. இத்துடன் பகுதி 47 நிறைவடைகிறது. காத்திருங்கள், பகுதி 48 தொடர்ந்து வரும். அன்பு நேயர்களே, 17/5/2025 நாள் சென்னை மயிலாப்பூர் கிரி நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற லக்ஷ்மியின் கம்பராமாயண நூல் அறிமுக விழாவில் நூலாசிரியர் லக்ஷ்மி ரவியின் உரையினை கேட்டு இன்புறலாம். அடுத்த பகுதி நூலாசிரியர் உரையாக தொடர்ந்து வரும்.